எப்பவுமே நியாயம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. கேரளால 19 வயசு பொண்ணு இருக்கிற அபயான்ற பொண்ணு செத்து போய் 28 வருஷம் கழிச்சு அந்த கொலை வழக்குல சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது கோர்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 28 வருஷத்துல 10 தடவ அந்த கேஸ் வந்து தற்கொலை வழக்குன்னு சொல்லி நெறைய பேர் அத குளோஸ் பண்ணணும்னு நெனச்சாங்க. குளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் தானா கோர்ட் வந்து அந்த வழக்க விசாரிக்க சொல்லி, அந்த தண்டனை அப்படிங்கிறது குற்றவாளிகளுக்கு குடுத்துருக்காங்க. எப்பவுமே நியாயம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம், தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1990ல கேரளால இருக்கக்கூடிய கோட்டயம் பகுதியில இருக்கக்கூடிய சர்ச்சில இவங்க வந்து கன்னியாஸ்திரியா போய் சேர்றாங்க. சேரும்பொழுது இவங்களுக்கு வயசு 19 வயசு. 1990ல போய் சேர்றாங்க. அப்படி அவங்க 1990ல சேர்ந்தவாட்டி, அவங்க ஆரம்பத்தில சர்ச்சு சேர்ந்தல புதுசுல ஒரு 2 வருஷம் நல்லபடியா தான் போயிட்டுருக்குது. அப்படி இருக்கும்பொழுது 1992ல கோட்டயம் பகுதியில இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகள் தங்கும் விடுதிக்கு பக்கத்தில இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க உள்ளாடி விழுந்து தலையில வெட்டுக்காயம் பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. இத பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர், உள்ள இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறைக்கு ஃபோன் பண்றாங்க. கோட்டயம் பகுதியில இருக்கக்கூடிய காவல்துறை வந்து பார்க்குறாங்க. அப்படி அவங்க பார்த்தவாட்டி அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவுக்கு வராங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்ததுல, அவங்க குடும்பத்தில நெறைய பேர் தற்கொலை பண்ணி ஏற்கனவே இறந்திருக்கிறாங்க. அதனால இந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்திருக்குது. இது ஒரு இயற்கையான தற்கொலை மரணம் தான். எப்படி? இயற்கையான தற்கொலை மரணம் தான். இவங்க குடும்பத்தில நெறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க. அந்த மாரி தான் இந்த பிள்ளையும் பண்ணியிருக்குதுன்னு சொல்லிட்டு கேஸ முடிச்சுட்டாங்க. இத நம்ம கேட்கும்பொழுது நம்மளுக்கு எப்படி இருக்குது? இப்ப யாராச்சும் ஒருத்தர் பொய் பேசுறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இவங்க குடும்பமே இப்படிப்பட்ட குடும்பம் தான். பொய் பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கலாம். இவங்க தற்கொலை பண்ணதுக்கோசரம், இவங்க குடும்பத்திலலாம் தற்கொலை பண்ணி இறந்துருக்கிறாங்க. அதோட தொடர்ச்சியா தான் இந்த பொண்ணு செத்து போயிருக்குதுன்னா, இது எப்படி காமெடியா இல்ல. ஆனா இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, கேரளால இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட எஃப்ஐஆர் அப்படிங்கிறது முதல் காப்பில இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அவங்க சொன்னவாட்டி, அதுக்கு அடுத்த கட்டமா என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்து வந்த காலகட்டங்கள்ல 1992ல இந்த விஷயம் நடக்குது. 1993ல சிபிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட் உத்தரவிடுறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு விதமான டீம் என்ன பண்றாங்க, சிபிஐ உதவியோட சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு பார்த்தப்ப, முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் அப்படிங்கிறது கிடைக்க வருகிறது. என்னென்ன? இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற வாட்டர் கேன் அந்த கிணத்துக்கு பக்கத்துல இருக்குது. இந்த பிள்ளையோட ஒரு செருப்பு இங்க இருந்துக்குது. இன்னொரு செருப்பு வேற இடத்துல இருந்திருக்குது. இன்னொன்னு அந்த பொண்ணோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. எத ஃபர்ஸ்ட் எழுதணுமோ அத கடைசீட்லயும், எத கடைசீட்ல எழுதணுமோ அத நடுவுலயும், எத நடுப்புற எழுதணுமோ அத ஃபர்ஸ்ட்ல எழுதியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மத்த ஒரு விதமான அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கும், இந்த ரிப்போர்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வேணும்னே குழப்புற விதமா கலந்து கலந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ, இதெல்லாம் வச்சு அவங்க விசாரிச்சு பண்ணும்போது டாக்டர கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் விசாரிக்கும் பொழுது 2006 காலகட்டம் வரைக்கும் இதுக்கு கிட்டத்தட்ட 3 தடவ 1993லேருந்து 2006 வரைக்கும் கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்குள்ளாடி சராசரியா 3 டைம் என்ன பண்ணிக்கிறாங்க சிபிஐ, இது வந்து தற்கொலை வழக்கு தான். இது வந்து தற்கொலை வழக்கு தான் சொல்லி கோர்ட்ல கொண்டு வந்து ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. அப்பயும் எல்லாம் அப்படியே தான் இருந்திருக்குது. அப்புறமேட்டு ஒரு கொலை வழக்குல சம்மந்தப்பட்ட திருடன் என்ன பண்ணியிருக்கிறான், திருடன் சொல்லியிருக்கிறான். இந்த மாரி அபயா கேஸ் வந்து நான் ஒரு சாட்சி சொல்லணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அபயா கேஸ்ன்னா, இந்த மாரி கேரளா இருக்கக்கூடிய கோட்டயம் பகுதியில செத்து போன அந்த பொண்ணோட வழக்குல நான் ஒரு சாட்சி சொல்லணும்னு சொல்லியிருக்கிறான். "யோவ்! அந்த கேஸே முடிஞ்சு போச்சுயா, நீ எப்படியா சாட்சி சொல்லுவ?" அப்படின்னப்ப, "இல்ல எனக்கு தெரிஞ்ச உண்மைய நான் சொல்லணும்னு இருக்கிறாங்க." அப்புறமேட்டு தான் மூடி கிடந்த கேஸ மறுபடியும் நோண்டி எடுக்குறாங்க. நோண்டி எடுத்து 2007ல வழக்கு அப்படிங்கிறது தொடர ஆரம்பிக்குது மறுபடியும். அப்படி தொடர ஆரம்பிச்சவாட்டி ஏகப்பட்ட மிஸ்டீரியஸான விஷயங்கள் அப்படிங்கிறது அப்பதான் தெரிய வருது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த திருடன் சொன்ன விஷயம், சர்ச்சில வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த ஃபாதிரியாரும், தலைமை கன்னியாஸ்திரியும் ரொம்பவே பரபரப்பா இருந்தாங்க அந்த சம்பவத்தப்ப. ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. கிணத்தையும் பார்த்தாங்க, சுத்தி இருக்கிறவங்களையும் பார்த்தாங்க. மத்தவங்கலாம் வந்து பதட்டத்துல கிணத்த தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சம்பவம் நடக்கும் பொழுது, நானும் அந்த கூட்டத்துல இருந்தேன். எனக்கு அவங்க 2 பேர் மேல சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சாட்சி சொல்லியிருக்கிறாரு அந்த ஆளு. அப்போ வந்து உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த கன்னியாஸ்திரியும், அந்த ஃபாதரையும் ஏற்கனவே நாங்க விசாரிச்சுட்டோம்பா. அவைங்க மேல தப்பு இல்லன்னு இருக்கிறாங்க. திருடன் சொல்லியிருக்கிறான், "இல்ல அவங்க மேல எனக்கு தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்க அவர ஒருக்கா கூப்பிட்டு விசாரிங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நானும் வேற ஒரு இடத்துல திருட்டு சம்பவத்துல ஈடுபட்டிருந்தேன். திருட்டு சம்பவம் முடிச்சதும் போலீஸ்லாம் வேகமா போறத பார்த்துட்டு நானும் போய் பார்த்தேன். போய் பார்த்தப்ப தான் கன்னியாஸ்திரி இந்த மாரி இருந்தாங்க. பாதிரியாரும் இந்த மாரி இருந்தாங்க. ஸோ அவங்க மேல குற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மறுபடியும் நோண்டி எடுக்குறாங்க வழக்க. அப்படி நோண்டி எடுத்து விசாரிச்சு பார்க்கும்பொழுது தான் தெரியுது, அந்த தலைமை கன்னியாஸ்திரியும், அந்த பாதிரியாரும் சேர்ந்து தான் அபயாவ கோடாரியால தாக்கி அந்த கிணத்துல தள்ளிவுட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க. அவிங்க என்ன காரணம்னா பார்த்தீங்கன்னா,
இவிங்க தலைமை கன்னியாஸ்திரியா இருந்தவங்களும், அந்த பாதிரியாரும் பிசிக்கலா இருக்கும் பொழுது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தங்கி இருந்த இடத்துல இவங்க பாத்தர்றாங்க. எங்க இந்த அபயா பொண்ணு வெளியில சொன்னா அவங்களுக்கு பேர் கெட்டு போயிருன்ற ஒரு பயத்துல, இவங்கள கூட்டிட்டு போயிட்டு கிணத்துல கொன்றுருக்காங்க தள்ளிவுட்டு. தள்ளி விடுறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு எங்கேயும் ஓடாம இருக்கிறதுக்கோசரம் தலையில கோடரியால வெட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாதங்கள் இந்த வழக்கு நடக்குது. வழக்கு நடந்த வாட்டி இந்த சம்மந்தப்பட்ட 2 குற்றவாளிகளுக்குமே கோர்ட் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது விதிக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது 20, 22 ஆண்டுகள். 15 வருடம் நிறைவடைந்திருந்தாலே சிறைச்சாலையில 15 வருடங்கள் நிறைவடைந்திருந்தாலே ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது நிறைவடைந்த கணக்கு தான். ஆனாலும் தண்டனை காலம் நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ண முடியாது? வெளியில போறதுக்கு எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது உரிமையா. இது வந்து இயல்பா இருக்கக்கூடிய ஒரு சட்டதிட்டம்.